அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு நேரடி அளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அளவுகள் என்னென்ன அப்படின்றத நாம் இப்போ எழுதிக்கலாம். உயரம் 14 இன்ச்சு, ஷோல்டர் 16, செஸ்ட்டு 36, பஸ்ட்டு 37, வேஸ்ட்டு 31, ஆம் ரவுண்டு 17. ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்குற அளவுகள். இப்போ இதுக்கு இது நேரடி அளவு. அப்போ நேரடி அளவு அப்படின்னும் போது நம்ம எந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போடுறது நம்ம பேக் நெக்கு. உயரம் 14 ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்கிறோம். இது ஷோல்டருடைய இடம். ஷோல்டர் 16, 16ல் பாதி 8. இப்போது மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பளவுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ நார்மல் பாடியாக இருந்தால் மார்பு சுற்றளவு 36 -4 இன்ச்சில் இடுப்பளவு இருப்பாங்க. அப்போ 32 இருக்கணும். ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 31 இருக்காங்க. அப்போ தேவையை விட குறைவு வரும். இது ரெண்டாவது இப்போ இது நேரடி அளவில். இப்போ நேரடி அளவு வச்சு அப்படியே ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க முடியாது, ஸ்டிச் பண்ணாலும் போட முடியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு நம்ம கூட்டுவோம். 36/4, 36/4 அப்படின்னா 9 வருது. ப்ளஸ்ஸு நமக்கு ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது அந்த ஆம்கோல் ரவுண்டை பொறுத்து அது ஈஸ் அலவன்ஸ் எடுக்கணும். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 17, 17 2ஆக பிரித்தோம்னா 8.5 இன்ச். சரிங்களா? ஸோ இந்த 8.5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ஈஸ் அலவன்ஸ் எடுக்கணும். அப்போது 8.5 இன்ச் எடுக்கும்போது 8 × 4 அப்படின்னா 9.5 இன்ச்சு வருது. இப்போ 9 × 4 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 38 சைஸுக்கு இதை நம்ம கட் பண்ண வேண்டியதாக வரும். இதை தான் கேல்குலேஷன். ஸோ 38 - 31 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 7 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வருது. 7 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும்போது நாம் 1/4 போட முடியாது. அப்போ இது சென்டர் கேப்பை தான் போடணும். ஏன் சென்டர் கேப்பாக போடணும் அப்படின்னா கட்டிங் போடும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பேக் நெக்கு அவங்க எவ்வளோன்னு நமக்கு சொல்லலை. இப்போ பேக் நானாக ஒரு 8 இன்ச்சு கொடுக்குறேன். இது 9 இன்ச்சு கொடுக்குறேன். 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இது நெக்கினுடைய டீப். கழுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். இப்போ 9 இன்ச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு போட்டோம்னா 9/4 2.25. ஆனால் இது சென்டர் கேப்பாக போடுறதுனால நான் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். 1/4 போட்டிங்கன்னா 2.25 மைனஸ் பண்ணிக்கலாம். சென்டர் கேப்பாக போடுறதுனால 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9க்கு ஸ்டாண்டர்ட் அளவு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நமக்கு 6 இன்ச்சு இருக்குது. இப்போ சென்டர் கேப் ஃபார்முலா போடுறதுனால 6ல் 1/2 இன்ச்சு மைனஸ். ஸோ இதுதான் ஆம்கோலுடைய ஹைட்டு. சென்டர் கேப் ஃபார்முலா போகும்போது ஆம்கோலுடைய ஹைட்டை நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இது செஸ்ட் லைன் 36/4 9. இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இப்போ 6 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு ரெடி அளவு ஷோல்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 2.5 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.25. மீதி இங்கே 2.25 இருக்குது. இந்த இடத்துல 2.25 ப்ளஸ்ஸு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதை தான் கழுத்து மார்க் பண்ணுற நார்மல் டீப் நெக்கை பண்ணுற ஒரு மெத்தடு. கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கிறோம். இது நம்முடைய விருப்பம். உங்களுக்கு ஒரு வேளை வேறு ஏதாவது கழுத்து வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ப்ரொசீஜர் இது தான். அடுத்தது இங்கே 3.25 இருக்குது. அந்த 3.25 இங்கேயும் வர்ற மாதிரி வச்சு நம்ம இந்த ஆம்கோல் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான மெத்தடுகளில் நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே 5 இருக்குது. 5ல் பாதி 2.25 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஆம்கோல் ரவுண்டு வரையும் போது இப்போ மேலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணணும். ஆம்கோல் 8.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வரணும். அப்படின்னா மேலேருந்து செக் பண்ணும்போது ஸோ 8.5 இன்ச்சு இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது.
ஸோ அப்போ இந்த பாடிக்கு எவ்வளோ லூஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக கிடைச்சிடுது. ஸோ இதுலேருந்து ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து நமக்கு 9 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு ஆடில் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு 1/2 இன்ச்சு சேர்ந்துருக்கு. அதாவது 9 ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு இன்னொரு 3/4 இன்ச்சு இப்படி பார்த்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது 36 டிவைட் பை 4 9 ப்ளஸ்ஸு 1/4 கட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். இப்போ சென்டர் கேப் பண்ணுறதுனால இன்னொரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். டோட்டலாக 10.5 இன்ச்சு இருக்குது. இந்த டீப்பில் பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது கரெக்டாக 10 இன்ச்சு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இடுப்பளவு 31 4 டிவைட் பண்ணும்போது 7.75 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு டாட்டுக்காக, அதோட மேலே நம்ம 1 இன்ச்சு சேர்த்துருக்குறோம். இங்கே வந்து நம்ம 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதை வந்து ஓரளவுக்கு சமன்படுத்திட முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இது என்னவா மாறுது அப்படின்னா பேக்கில் வந்து ரொம்ப குறுகலாக மாறிடும். அப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு கஷ்டப்பட வேண்டியதாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அந்த 1.5 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் கேப் ஃபார்முலா அப்படின்றதுனால நாம் என்ன பண்ணுறோம், ஷோல்டருடைய சென்டர் பகுதியை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடம் நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா சென்டர் கேப் ஃபார்முலா ஷோல்டருக்கு நேராக எடுக்கிற டாட் வந்து இந்த ஃபார்முலா சம்மந்தப்பட்டது. அப்போ மிடில் டிவைட் பை 4 37 4ஆக பிரிக்கும்போது 9.25 ப்ளஸ்ஸு இங்கே வந்து நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணோம். அதே போல் இங்கேயும் 1 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். அப்போ 10.25. அப்போ இதுதான் டாட் சென்டருடைய பாயிண்ட்டும் கூட. இப்போ அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 பக்கமும் பிரித்து எடுத்துக்கிறோம். ரொம்ப அழகாக அருமையாக ஒரு சென்டர் கேப் கட்டிங் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நேரடி அளவு. ஸோ நேரடி அளவாக இருந்தாலும் எந்த அளவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அருமையாக கட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 37 டிவைட் பை 4 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு, அப்போ 10.25 இன்ச்சு நமக்கு வேணும். 31 டிவைட் பை 4 7.75 ப்ளஸ் 1 இன்ச்சு, அப்போ 8.75, அதோட ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது அருமையாக இருக்குது. சென்டர் கேப் ஃபார்முலாவில் பேக் தட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு
ஊக்குப்பட்டி சைடில் நமக்கு இது ரொம்பவும், ஏன்னா ஊக்குப்பட்டி நம்ம வெளியே எடுக்கிறது இல்லை, சென்டர் கேப்பில் வந்து உள் பக்கம் தான் எடுக்கிறோம். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ளே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து பேக் பீஸை வச்சு ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பேக் நெக்கு வந்து இந்த இடத்துல வர மாதிரி நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி அக்ராஸ் செஸ்டுடைய இடம், கழுத்தினுடைய இடம். இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் நமக்கு எவ்வளோ இருக்குன்றது நமக்கு மொத்தம் 6 இன்ச்சு வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து 6 இன்ச்சு இருக்குது, 3.25. ஸோ இந்த இடம் நமக்கு அக்ராஸ் செஸ்ட் கிட்டேயும் கரெக்டாக அந்த 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஆம்கோல் லைனு. ½ இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி போட்டோம். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கலாம். ½ இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுக்கலாம், ஆனால் நான் 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். எடுத்துட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்டு, ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு வேணும். 8.5 ப்ளஸ் ½ இன்ச்சு டாட்டுக்காக இந்த இடத்துல கொடுக்கும்போது கரெக்டாக 10 இன்ச்சு அப்படியே இருக்குது. ஸோ இந்த 10 இன்ச்சில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து டாட்டும் பிடிக்கணும், ஊக்குப்பட்டியை எடுத்துடணும். அப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகிடுது. பேக்கில் கொடுத்த அளவை விட ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகிடுது. இதுதான் நமக்கு சென்டர் கேப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு. இது நேரடி அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கிளியராக எடுத்துடணும். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஃப்ரண்ட்டு 6 இன்ச்சு 1/4 இன்ச்சு மேலே இது லைட்டாக கீழே இறக்கிட்டு, ஸோ இந்த நெக்கினுடைய ஷேப்பு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போது மிடில் செஸ்ட்டு 37 / 4 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ஆடும்போது அது 10.25 மாறிடுச்சு. அப்போ 10.25 அப்படின்போது 41 இன்ச்சு ரெடி அளவாக மாறுது. 41 / 4 10.25. இப்போ மேலேருந்து 10.25 41 / 3 13.6 ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு எடுத்துக்கிறோம். நேரடி அளவு எடுத்துருந்தோம்னா, நேரடி அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்டும் ப்ளஸ் வந்து டாட் சென்டர் பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த அளவு வச்சுருக்கலாம். பட் அவங்க செஸ்ட்டும் அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு வேஸ்ட்டு ஆர்மோல் ரவுண்ட் மட்டும் உயரத்தை மட்டும் மார்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம இப்படி செய்யணும். இப்போ பேக் இதில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். பேக்கில் மிடில் செஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, 9.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ 41 2 பிரிச்சோம்னா 20.5 இன்ச்சு வேணும். இப்போ 9.5 ஒரு பாயிண்ட்டு இங்கே வச்சுட்டு, ஸோ நம்ம 20.5 இன்ச்சு இந்த இடத்துல வேறு. ஆல்ரெடி நம்ம ES லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்குறோம், அதனால் இது எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இப்போது லைட்டாக இப்படி கிராஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கிராஸ் கொடுக்குறத நம்ம என்ன பண்ணலாம், 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கலாம். இது இப்போ இங்கே ½ இன்ச்சு இருக்கிற டாட்டை வந்து இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3/4 இன்ச்சு டாட்டாக மாற்றிக்கலாம். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 10.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த 10.5 இன்ச்சுக்கு
இங்கேயும் வச்சுட்டு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம இந்த பக்கம் கொடுத்து ஊக்குப்பட்டி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சமநிலைப்படுத்துகிற வேலைகளையும் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை ஊக்குப்பட்டிக்கு இங்கே வரைக்கும் ஊக்குப்பட்டிக்கு மார்க் பண்ணிட்டு இது கரெக்டாக உள் பக்கமே எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து ஷோல்டருடைய சென்டர் 3.25 இருக்குது. 1.5 ஒரு பாயிண்ட்டு, 4.25 1 பாயிண்ட்டு, 4.25 1 பாயிண்ட்டுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 41 அப்படின்னா இங்கே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 4.1க்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல வர்றதை நம்ம என்ன பண்ணுறோம், தள்ளியே போட்டுக்கிறோம். அதாவது நமக்கு ஷோல்டர் சென்டருக்கு மார்க் பண்ணக்கூடிய இடம் இந்த இடத்துல வருது. பட் நமக்கு டாட் பாயிண்ட்டு மிடில் செஸ்ட் டிவைடட் பை 10ன்னு எடுத்தோம்னா இந்த இடம் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் டாட் கரெக்டாக கிடைக்கும். அதே நேரத்தில் இடுப்பு 31 7.25 31 டிவைட் பை 4 7.25 மைனஸ் 3/4 இன்ச்சு பேக்கில் நம்ம எடுத்த 3/4 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்கணும். ஆனால் அண்டர் பஸ்ட்டில் 3/4 இன்ச்சு ஆட் ஆகணும். அப்படின்னா மறுபடியும் நமக்கு ரெடி அளவு இந்த 7.25 தான் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா 7.25 இந்த இடத்துல வர்றதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. அதை 2 பக்கமும் 1.5 1.5 பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் 3.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. 3.5 ஒரு பாயிண்ட்டு சென்டர் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த 3.5 ஒரு பாயிண்ட்டை சென்டர் பண்ணிக்கலாம். அப்போ 1.25 1 பாயிண்ட்டு. இப்போ இதனுடைய ஹைட்டு 3.5 ஒரு பாயிண்ட்டு, இங்கேயும் அந்த 3.5 ஒரு பாயிண்ட்டு, இங்கேயும் அந்த 3.5 ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேயும் அந்த லைன் போட்டுக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இது அழகாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இடுப்பளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 5.5 7.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு பாடிக்கு தேவையான ஈஸ் அலவன்ஸு கிடச்சிச்சு. டாட்டினுடைய அளவு போக மீதி இருக்கிறது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி டாட்டு 3/4 இன்ச்சு வேணும். அந்த 3/4 இன்ச்சு டாட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஊக்குப்பட்டிலேருந்து இது இந்த மிடில் செஸ்ட்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது கஸ்டமருக்கு தேவையான மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அது ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு டவுட் வரலாம், ஊக்குப்பட்டிக்கு சென்டர் கேப் ப்ளவுஸில் வந்து நம்ம உள் பக்கம் தானே எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். நம்ம தேவைக்கு இந்த டாட் பிடிச்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆக போகுது. இப்போ தைரியமாக செய்ய பழகணும். முதல்ல தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் இது கரெக்டாக தான் வரும். அதனால் சந்தேகம் இல்லாமல் கரெக்டாக செய்யுங்க. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேல் பக்கமாக எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பேக் ஜாயின் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ இது சார்ட்டு குறைவாக இருக்குது, இருந்தாலும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்துருக்குறோம். இப்போது இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு பட்டி சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களேன்னா இப்போ இது 2.25 இன்ச்சு வருது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து லைட்டாக மேலே மிடில் செஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சார்ட் இந்த இடத்துல இருக்குது, இதை அப்படியே இங்கே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு மார்க் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச்சு மேலே, ஏன்னா இந்த டாட் பிடிச்சோடனே மேலே ஏறணும், அதுக்காக 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சார் உங்களுக்கு நம்ம ஸ்லீவ் எடுக்கலை, நான் ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் ஸ்லீவ் போட்டுக்கிறோம். ஸோ பட்டி எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த லைனை போட்டுக்கலாம். சைடு நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்துருக்குறோம், அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சார்ட்டில் இப்போ ஃப்ரண்ட் சார்ட் மார்க் பண்ணும்போது இது 1/2 இன்ச்சு குறைவாக இருக்கும், ஆனால் நம்ம 1/2 இன்ச்சு கணக்கில் தான் எடுக்கிறோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு இருக்குது, ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இடுப்பளவு 7.25 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கிறோம், அப்போ 7 ப்ளஸ் 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இது கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை சென்டர் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ எடுக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் வருது இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த பட்டியை எடுக்கும்போது இந்த சைடில் கிராஸ் பண்ணிக்கிறோம், அதாவது 7 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ 2 பக்கமும் சமமாகிடும், இது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இந்த சைடு நமக்கு 2.25 பாயிண்ட் இருக்குது, 2.25 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் வரும்போது நம்ம அதை எப்படி சமாளிக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு கட்டிங் புரியும். இதை அப்படியே லைட்டாக பெண்டு கொடுத்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் அடையாளத்துக்காக அந்த பக்கம் எடுத்துக்கிறோம். இப்போ பேக் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இவ்வளோ தான், இந்த கட்டிங் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.